நம்ம இன்னைக்கு பார்க்க போற லெசன் வேற்றுமை. வேற்றுமைனா என்ன? வேற்றுமை உருவுகள் எத்தனை வகைப்படும்? அதனுடைய அது என்னென்ன? அதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இப்போ வேற்றுமை பாருங்க. பாவை அண்ணன் பார்த்து, அண்ணன் எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணன் மிகுந்த என் அண்ணன் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றாள் பாவை. அப்போ மேலே உள்ள பகுதியை படித்து பாருங்கள். இதில் கூறப்பட்டுள்ள செய்தியை புரிந்து கொள்ள இயலாதவாறு ஒரு குழப்பம் உள்ளது அல்லவா? அப்ப அந்த சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அது நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ணன் எனக்கு உதவி செய்வாயா? இந்த அண்ணன் செய்த முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் அப்படின்னு சொல்றான். இதே பகுதியை கீழே உள்ளவாறு படித்து பாருங்கள். கீழே பாருங்க. பாவை அண்ணனை பார்த்து, அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றாள் பாவை. இப்பொழுது எளிதாக பொருள் புரிகிறது அல்லவா? அப்போ மேல இருக்கிறதும் அதே சென்டென்ஸ் தான், கீழே நமக்கு கொடுத்திருக்கிறதும் சேம் சென்டென்ஸ் தான். ஆனா சில டிஃபரன்சஸ் இருக்கு. அந்த சில டிஃபரன்சஸ்னால கீழே இருக்கக்கூடிய சென்டென்ஸ்ல வந்து நமக்கு ஈஸியா புரியுது. அப்போ அந்த மாதிரி நமக்கு புரியறதுக்காக உள்ளதுதான் இந்த வேற்றுமை அப்படிங்கிறது. இரண்டாம் பகுதியில் அண்ணன் என்னும் பெயர் சொல் அண்ணனை, அண்ணா, அண்ணனால், அண்ணனுக்கு என்றெல்லாம் மாற்றப்பட்டிருப்பதால் பொருள் தெளிவாக விளங்குகிறது. அண்ணன் என்னும் பெயர் சொல்லுடன் ஐ, ஆள், கூ, இன், அது போன்ற அசைகள் இணைந்து அச்சொல்லின் பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்துகின்றன. அப்ப அந்த சென்டென்ஸ்ல அண்ணா இருக்கா, அண்ணனால் முடிந்த உதவி ஆள் இருக்கா, அண்ணனது இருக்கா, அண்ணனுக்கு இருக்கா. அப்போ இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் அந்த இருக்கக்கூடிய வார்த்தைகள் அந்த பெயர் சொல்லோடு சேரும் பொழுது நமக்கு பொருளை வேறுபடுத்தி காட்டுகின்றன. அதே இவ்வாறு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். அப்ப பெயர் சொல்லும் போது சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டோட சில வேர்ட்ஸ் வரும்போது சேர்ந்து வரும்போது நமக்கு மீனிங் கரெக்டா தெரியுது. அப்போ அந்த சொல்லை நம்ம வேற்றுமை என்பர். இதற்காக பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருவுகள் என்று கூறுவர். அந்த பெயர் சொல்லோட இணைக்கப்படக்கூடிய உருவுகளை நம்ம வந்து வேற்றுமை உருவுகள் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்க, வேற்றுமையின் வகைகள். வேற்றுமை 8 வகைப்படும். அப்போ எத்தனை வேற்றுமை இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 8 டைப்ஸ் ஆஃப் வேற்றுமை. அதுவை முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை ஆகியவனமாகும். அப்போ டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் வேற்றுமையுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கும்போது 1 to 8 வரைக்கும், முதலாம், இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம், ஆறாம், ஏழாம், எட்டாம் வேற்றுமை அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருவுகள் இல்லை. நம்ம ஈஸியா புரியறதுக்காக ஃபர்ஸ்ட் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் ஏதாவது வேற்றுமை உருவுகள் இருக்கா அப்படின்னாக்க இல்லை. இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை முடிய 6 வேற்றுமைகளுக்கும் உருவுகள் உண்டு. அப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் எத்தனை வேற்றுமைகளை பிரிச்சுக்கிறோம்னா 8 வகையா பிரிச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வேற்றுமை உருவுகளை பிரிச்சுக்கிறோம். 1க்கும் 8க்கும் வேற்றுமை உருவுகள் கிடையாது. 2, 3, 4, 5, 6, 7 அதுக்கு வேற்றுமை உருவுகள் உண்டு. அப்ப அதெல்லாம் என்னங்கிறத இனிமே நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல் வேற்றுமை பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து கிராமர்ல தொடர் இலக்கணத்துல இது பார்த்திருக்கோம். எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வர்பு, ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்.
எழுவாயுடன் வேற்றுமை உருவுகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும். அப்போ எழுவாய்னா சப்ஜெக்டோ, அந்த சப்ஜெக்டோட எந்த வேற்றுமை உருவும் சேராமல் பல பொருள் கொடுக்கணும். அப்படி பொருள் கொடுத்தாக்க அது முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிடுவர். அப்ப முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னாக்க எழுவாய் வேற்றுமை. எடுத்துக்காட்டு பாவை வந்தாள். ஓகேவா? அடுத்து பாருங்க, இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ என்பதாகும். இரண்டாம் வேற்றுமைக்குரியான உருவு என்ன அப்படின்னாக்க ஐ அப்படிங்கிறது. கபிலர் பரணரை புகழ்ந்தார். பரணரை ஐ வருதா? கபிலரை பரணர் புகழ்ந்தார். கபிலரை ஐ வருதா? அப்போ ஒரு வார்த்தையில, ஒரு சென்டென்ஸ்ல, ஒரு சொற்றொடர்ல ஐங்கிற வார்த்தை இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அது இரண்டாம் வேற்றுமை உருவு இருக்கிறதா அர்த்தம். இவ்விரு தொடர்களையும் கவனியுங்கள். இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ எந்த பெயருடன் இணைகிறதோ அப்பெயர் செய்யப்பொரு பொருளாக மாறிவிடுகிறது. அந்த பேர் எந்த பேரோட அந்த ஐங்கிறத எழுத்து சேருதோ அது செய்யப்படும் பொருளா மாறிடுது. இவ்வாறு ஒரு பெயரை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமையை செய்யப்படும் பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். அப்போ என்ன சொல்றாங்க, ஒரு பெயரை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்தி காட்டுது. அதனால இந்த இரண்டாம் வேற்றுமையை செய்யப்படும் பொருள் வேற்றுமை. நம்ம முதலாம் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமைன்னு சொன்னோம். இரண்டாம் வேற்றுமையை செய்யப்படும் பொருள் வேற்றுமை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இரண்டாம் வேற்றுமை உருவு எப்படி இல்லாம வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இரண்டாம் வேற்றுமை ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருட்களில் வரும். அப்போ இந்த மாதிரி ஆக்கக்கூடியது, அழிக்கக்கூடியது, அடைதல் அந்த மாதிரி இதுல வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆக்கல். கரிகாலன் கல்லணையை கட்டினான். ஒரு கிரியேஷன் தானே கல்லணை. அவ டேம கட்டினான் இல்லையா? இப்ப கரிகாலன் கல்லணையை ஐவர் தான் கட்டினான். அடுத்தது பாருங்க, அழித்தல். பெரியார் மூட நம்பிக்கைகளை அழித்தார். நம்பிக்கைகளை ஐ இருக்கா? அடுத்தது பாருங்க, ஒழித்தார். அடைதல். கோவலன் மதுரையை அடைந்தான். மதுரையை ஐவர் தான். அடுத்தது பாருங்க, நீத்தல். காமராசர் பதவியை துறந்தார். பதவி ஐ இருக்கா? துறந்தார். ஒத்தல். தமிழ் நமக்கு உயிரை போன்றது. உயிரை ஐ இருக்கா? உடைமை. வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். வள்ளுவரானது புகழை ஐ இருக்கா? ஒரு இரண்டாம் வேற்றுமையில ஐங்கிறது இருக்கும். அது ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமைங்கிறதுல 6 வகையான பொருள்கள்ல வரும். இதை நம்ம சொல்லுவோம் சொன்னாக்க செய்யப்படும் பொருள் வேற்றுமை அப்படிங்கிறதையும் இதுக்கு இன்னொரு பேரு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மூன்றாம் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கு உருவு கிடையாதுன்னு சொல்லிட்டோம். இரண்டாம் வேற்றுமைக்கு ஐங்கிறது உருவு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். மூன்றாம் வேற்றுமைக்கு பாருங்க, ஆள், ஆண், ஒடு, ஓடு ஆகிய 4ம் மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருவுகள் ஆகும். அப்ப இதுக்கு உண்டான என்னென்ன வேர்ட்ஸ், என்னென்ன லெட்டர்ஸ் அப்படின்னாக்க ஆள், ஆண், ஒடு, ஓடு. இவற்றுள் ஆண் ஆகியவர் கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருட்களில் வரும். இப்ப ஆளும் ஆணும் கருவி பொருள், கருத்தா பொருள் அப்படிங்கிறதுல வரும். கருவி பொருள்னா என்ன, கருத்தா பொருள்னா என்னன்னு நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அடுத்தது பாருங்க, கருவி பொருள் முதற்கருவி, துணைக்கருவி என 2 வகைப்படும். இந்த கருவி பொருள் கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. எந்த ஒரு கருவியை நம்ம யூஸ் பண்றோமோ அதுவே பொருளாக மாறினது அப்படின்னு சொன்னாக்க அது முதற்கருவி. மரத்தால் சிலை செய்தான். நம்ம மரத்தை வச்சே சிலை பண்ணலாம். இந்த மரம் தான் அதனுடைய ப்ராடக்ட் அப்படிங்கும் போது அது கருவி பொருள். ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. அது அந்த ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்றோம், அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பொருள் துணைக்கருவி. உளியால் சிலை செய்தான். உளி, அந்த உளியை வச்சு செதுக்குவாங்க இல்லையா? அந்த உளி ஹெல்ப் பண்ணது இல்லையா? அது துணைக்கருவி அப்படின்னு சொல்றோம். கருவி பொருள் பார்த்துட்டோம்.
அடுத்தது கருத்தா பொருள். கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா என இரு வகைப்படும். ஏவுதல் அப்படின்னு சொன்னாக்கா ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், கமெண்ட் பண்றது. ஏற்றுதல்னு சொன்னாக்கா நம்ம கிரியேட் பண்றது. அப்போ பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா. ஒரு ஆர்டர் போடுறோம், இத செய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஏவுதல். கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. கரிகாலன் என்ன பண்றாரு, கல்லணையை கட்டினாரு, அது ஏவுதல் இல்லையா. தானே செய்வது ஏற்றுதல் கருத்தா. தானே நம்ம ஒரு வேலையை செஞ்சோம் சொன்னாக்க அது ஏற்றுதல் கருத்தா. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. சேக்கிழார் பெரிய புராணத்தை எழுதினார் இல்லையா, அது ஏற்றுதல் கருத்தா. ஆண் என்னும் உருவு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும். ஆண்கிற உருவானது எதுல வரும் அப்படின்னா செய்யுள் வழக்குல. புறம் தூய்மை நீரான் அமையும். ஆண் இருக்கா, நீரான் அமையும். அப்போ ஆண் ஆளு, ஆள் ஆணு, இது ஒரு ரெண்டுத்தையும் பார்த்தோம். ஒடு ஓடு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒடு ஓடு என்ன மூன்றாம் வேற்றுமை உறவுகள் உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும். தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றது, சென்றனர். ஓடு இருக்க, சென்றது ஓடு அப்படிங்கிறதுல வருது. அப்போ நம்ம இதுவரைக்கும் முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை பார்த்திருக்கோம். முதல் வேற்றுமைன்னு வரும்போது அதுக்கு உருவு கிடையாது, அது எழுவாய் வேற்றுமைன்னு நம்ம சொல்லலாம். இரண்டாம் வேற்றுமைக்கு ஐங்கிறது உருவு. மூன்றாம் வேற்றுமைக்கு ஆள், ஆண், ஒடு, ஓடு அப்படிங்கிறது உருவு. அடுத்தது நம்ம பார்க்க போறது நான்காம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமைக்கு உரிய உருவு கூ என்பதாகும். கூ அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமைக்குரிய உருவு. இது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களில் வரும். நான்காம் வேற்றுமைக்கு உருவு என்ன அப்படின்னு சொன்னாக்க பூ அப்படிங்கறத சொல்லும். அது என்னென்ன ஃபார்ம்ஸ்ல வரும் அப்படிங்கறத பார்ப்போம். கொடை, முல்லைக்கு தேரை கொடுத்தான். கூ, முல்லைக்கு கூ இருக்கா. அடுத்தது பாருங்க, பகை, புகை மனிதனுக்கு பகை, மனிதனுக்கு கூ இருக்கா. அடுத்தது பாருங்க, நட்பு, கபிலருக்கு நண்பர் பரணர், கபிலருக்கு இருக்கா. தகுதி, கவிதைக்கு அழகு கற்பனை, ஒரு கவிதை அழகா இருக்கணும்னா அது கற்பனை தான் தேவை, கவிதைக்கு இருக்கா. அதுவாதல், தயிருக்கு பால் வாங்கினேன், தயிருக்கு இருக்கா. பொருட்டு, தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார், வளர்ச்சிக்கு. முறை, செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ, செங்குட்டுவனுக்கு அந்த கூ அதுதான். எல்லை, தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல், தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறது இருக்கு. இப்போ அடுத்தது நம்ம ஐந்தாம் வேற்றுமை பார்க்க போறோம். ஓகேவா. அப்ப இல், இல் ஆகியவை ஐந்தாம் வேற்றுமை உருவுகள் ஆகும். இவை நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருட்களில் வரும். இது எதுல வரும், ஐந்தாம் வேற்றுமை உருவு என்ன அப்படின்னு சொன்னாக்க இன்னும் இல்லும், இது ஐந்தாம் வேற்றுமை உருவு. இது நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது அப்படிங்கிற பொருள்ல வரும். நீங்கள் பாருங்க, தலையின் இழந்த மயிர், இன் இருக்கா, தலையின் இருக்கா, அது ஐந்தாம் வேற்றுமை. ஒப்பு, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி. அடுத்தது பாருங்க, எல்லை, தமிழ்நாட்டில் கிழக்கு வங்கக்கடல், தமிழ்நாட்டில் இருக்கா. ஏது, சேனை பாடுவதில் வல்லவர் காளிமேகம், அப்போ பாடுவதில் இருக்கா. அப்போ இதுவரைக்கும் நம்ம வேற்றுமைனா என்ன, வேற்றுமையினுடைய வகைகள் 8ன்னு சொல்லி பார்த்தோம். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருவுகள் கிடையாது. மீதி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வேற்றுமை உருவுகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பேரு எழுவாய் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ, இதுக்கு செயல்படு பொருள் வேற்றுமைன்னு நம்ம சொன்னோம். மூன்றாம் வேற்றுமை உருவு ஆள், ஆண், ஓடு, ஒடு, இது மூன்றாம் வேற்றுமை அப்படிங்கறத சொன்னோம். இது கருவி பொருள், கருத்தா பொருள் டிவைட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் சொன்னோம். நான்காம் வேற்றுமைக்கு உருவு பூ அப்படிங்கறத பார்த்தோம். ஐந்தாம் வேற்றுமைக்குள்ள உருவு இல், இன் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை பார்க்கலாம். தேங்க்யூ.